ஒரு ஆர்குமெண்ட் பேசும்போது அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப நானும் அப்படிதான் சார் பேசுறேன். இருக்கிறது 2 பேர் சார். 2 பேர் இப்ப நான் பாருங்க வேலை செஞ்சுட்டே தான் இத பேசிட்டு இருக்கேன். அவங்க அப்படி பண்ணல. காலையில இருந்து போறாங்க, இங்க வராங்க, பாதியில விட்டு போறாங்க, விட்டு போறாங்க, ஒரு பேசியதா பெரிய கொடுக்குற ஃபண்டாஸ் வந்து பண்ணா எடுத்துக்காம அவங்க எல்லாரையும் பர்சனலா அட்டாக் பண்ணுவாங்களா, இங்க பேசிட்டே இருந்தா பப்பாயா கட் பண்ணுவாங்களா, நடுவுல போய் பேசுவாங்களா, திரும்ப வருவாங்களா, பப்பாயா கட் பண்ணுவாங்களா, திரும்ப நடுவுல போவாங்களா, அங்க போவாங்களா, இங்க போவாங்களா, இங்க நிப்பாங்களா, அங்க நிப்பாங்களா, எல்லாமே பண்ணுவாங்க. விஜய் பார்வதி விசஸ் எஃப்ஜே, அதாவது வார்டன் விசஸ் அசிஸ்டன்ட் வார்டன் 2 பேருக்கும் இன்னைக்கான எபிசோட்ல பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு. இந்த ஒரு சண்டை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, அதாவது வார்டன்ஸ் இவங்க 2 பேரும் செய்ய வேண்டிய வேலையை குமரன் என்கிற கம்ருதீன் அவர்களை நிக்க வச்சு பாத்திரங்களை வச்சிருக்காங்க. இதை தமிழம்மா என்கிற கனி அவர்கள் வந்து பார்த்து நீங்க எப்படி ஸ்டூடெண்ட்டை வேலை வாங்குவீங்க அப்படின்ட்டு கேட்க போக, அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட் அங்கிருந்து கிளம்ப வார்டனுக்கும் அசிஸ்டன்ட் வார்டனுக்கும் சண்டை முட்டிக்கிச்சு. 2 பேரும் நீ செஞ்சது தப்பு, நான் செஞ்சது தப்பு, நீ இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இந்த சண்டை வந்து ஒரு ரொம்ப நேரம் போயிட்டு இருந்திருக்கு. இந்த சண்டையில நான் ஒரு நல்ல விஷயமா, பயங்கரமான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்கறேன்னா, பார்வதியோட பொருளை எடுத்து பார்வதியே அடிச்ச ஒரு மொமெண்ட்டை தான் நான் பார்த்தேன். இது வரைக்கும் நடந்த சண்டைகள்ல, பிக் பாஸ் வீட்ல பார்வதி போட்ட சண்டைகள்ல யாரையுமே ஆப்போனண்ட்டை வந்து பேசவே விட மாட்டாங்க. பேசவே விடாம பேசினே இருப்பேன் அப்படின்ட்டு பேசிட்டே இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எஃப்ஜே. ஓகே, நீ எப்படியோ பேசின்னு தான் இருக்க போற, நானும் பேசினே இருப்பேன், உன்னை பேசவே விட மாட்டேன் அப்படின்ட்டு பேசினே இருந்து இந்த சண்டை அந்த மாதிரி போச்சு. பட் ஓகே, இந்த வார்டன்ஸ் வந்து இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. பட் 2 பேரும், வார்டனும் சரி அசிஸ்டன்ட் வார்டனும் சரி, ஒரு விஷயத்துல வந்து மிஸ்லீட் ஆறாங்க. டெய்லி நைட் ஆனா ஏதாச்சும் ஒரு சில்மிஷத்தை வந்து ஸ்டூடெண்ட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பார்வதி அவர்கள் வந்து குமரன் என்கிற கமருதீன் அவரு கூட ஒரு சில்மிஷ வேலைகளை பாக்குறாங்க. எஃப்ஜே அவர்கள் வந்து விஹானா கூட வந்து ஒரு சில சில்மிஷ வேலைகளை வந்து நைட் ஆனா பார்த்துட்டு இருக்காங்க. அதையுமே அவாய்ட் பண்ணிட்டு விளையாண்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.